திருப்பரங்குன்றம் ஆவணப்படம். இது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு திரையிடப்படுவதாக இருந்தது. ஏனோ அரசியல் காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டது. நேற்று அது சிலர் பதிவிட்டிருந்தார். அதை பார்த்தேன், புரிந்து கொண்டேன். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ். அது முக்கியமாக இந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த ஒரு போராட்டம்தான். முக்கிய கட்சிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடியது, அதாவது முக்கியமாக இந்துக்கள், இஸ்லாமியர்கள், இந்துத்துவ அமைப்புகள், இவைகளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு குழப்பம்தான், சண்டைகள்தான் அந்த ஆவணப்படத்தில் நன்றாக விளக்கியிருந்தார்கள். திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மலைதான், சின்ன மலை. குன்றம் என்றாலே மலைதான். குன்றத்தூர் என்று சொல்கிறோமே, அதுபோல குன்றம். அங்கே முருகன் கோயில் இருந்தது. ஆனால் அங்கே சமணர் கோயில் இருந்ததாகவும் அந்த ஆவணப்படம் தெரிவிக்கிறது. சமணர் கோயில் முருகன் கோயிலாக மாறியது. அதை மலை மீது ஏறி சென்றால் அங்கே ஒரு தர்கா, பாதுஷா ஒருத்தர், ஒரு துறவி வாழ்ந்ததாக, அவர் இறந்து விட்டதாக, அவர் நினைவாக அந்த இடத்தில் ஒரு தர்காவும் இருக்கிறது. அங்கே அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு எல்லை கல்லாக ஒரு கல்லை வைத்திருந்தார்கள். அது பிற்காலத்தில் வழிபடும் கல்லாக மாறியது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சை. அந்த சர்ச்சையினால்தான் அங்கே சண்டை, கலவரம், போலீஸ், இந்துத்துவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், இஸ்லாமியர்கள் என்று அந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு நன்றாகவே புரியும். எனவே நண்பர்களே, நாமெல்லாம் தமிழர்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள்தான். அங்கே நமக்கிடையே இருக்க வேண்டியது மனிதாபிமானம் மட்டுமே. அங்கே சாதியோ மதமோ பாகுபாடோ இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் வந்தோம். மனித குரங்கின் பரிணாம வளர்ச்சியால் நாம் இன்று இருக்கிறோம். பல நாடுகளில் இருக்கிறோம். இன்றும் பழங்குடிகள் பல இடங்களில், பல நாடுகளில் வாழ்கின்றனர். அவர்களுடைய கலாச்சாரம் வேறு விதமாகவே இருக்கிறது. இந்த சண்டை சச்சரவு என்று வரும்பொழுது அது யார் அங்கே ஈடுபட்டு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்றால் இந்த அரசியல்வாதிகள் தான். அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக. அவர்களை எதிர்த்து தானே செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பலர் எதிர்க்கிறார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 1983 நான், என் மனைவி, எனது மகள், மூத்த மகள், முதல் மகள், நாங்கள் எல்லாம் மதுரையை சென்றுவிட்டு திருப்பரங்குன்றமும் சென்று வந்தோம். அப்போ அங்கே முருகன் கோயில் இருந்தது. அதை போய் பார்த்து விட்டு வந்தோம். ஆனால் அதன் மேலே சமணர்கள் வாழ்ந்த குன்று அல்லது இஸ்லாமியர்கள் வழிபடும் தர்கா இருந்ததாக எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். எனவே நண்பர்களே, நாம் எல்லாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றால் எந்த மதத்தையும் சாராமல் நம்முடைய வாழ்க்கை, நீனும் நானும் பார்க்கிறோம், எல்லோரும் நாம் ஒரு இடத்தில் பயணிக்கிறோம். அது பேருந்தாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், ஒன்றாக பயணிக்கிறோம். டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது வேறுபாடு எதற்கு? இது குழப்பத்தை செய்பவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான், மதத்தை ஏற்படுத்துபவர்கள் தான்.
மதத்தை பரப்புவதற்காகத்தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். பல பிஷப்புகள் வந்தார்கள். இன்று மதம் பரவியது. இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இஸ்லாம் வந்தது. அதே போலத்தான் சமணர்களும் பௌத்தர்களும் வடநாட்டிலிருந்து தான் இங்கே வந்தார்கள். சமணர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள். ஆனால் நல்லதைத்தான் செய்தார்கள். எந்த கெடுதலையும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அவர்களுடைய கொள்கை இந்த சமயவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக இந்த சைவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொன்ன நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம் வருகிறது. இது அரசியல் அல்ல. எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.